அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. உத்தமமான மார்கழி நோன்பை நோற்க ஆரம்பித்த ஆண்டாள் கடந்த 4 பாசுரங்களில் தன்னுடைய நோன்புனுடைய விவரங்களையும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அது மட்டுமல்ல நம்ம நோக்கக்கூடிய நோன்பு ஓங்கி உலகளந்த உத்தமனான திரிவிக்கிரமனை நோக்கி நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லி மழை எப்படி பெய்யணும்னு விவரித்தவள். திருப்பாவையினுடைய முதல் பகுதியினுடைய கடைசி பாட்டு இன்றைய தின பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரைன்ற ஒரு அழகான கண்ணனுடைய ஒரு பெருமையை வர்ணிக்கக்கூடிய பாட்டு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேடோரெம்பாவாயே. பகவான் மகாவிஷ்ணுவனுடைய நிலைகள் 5ன்னு நம்ம சொல்லுவோம். பரம், யூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சைன்னு பேர். இந்த 5 நிலைகளை 5 பாட்டுக்களில் ஆண்டாள் தொகுத்து இருக்கிறது தான் ஒரு பெரிய அழகு. பரம் அப்படின்றது அவர் பரமபதத்தில் இருக்கிறது. முதல் பாட்டில் அதையே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னார். 2வது யூகம்ன்றது அவர் கீழே இறங்கி பார்க்கடலுக்கு வருவது. 2வது பாட்டில் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனை பாடுவோம்னு சொன்னார். 3வது விபவம், அந்த பார்க்கடல்லேருந்து பூலோகத்தில் நாம் பிறந்த இந்த பூமியில் அவர் எடுத்த அவதாரம். அதை சொல்கிறதுக்காக அவதாரங்களில் ஒன்றான ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடுங்கள்னு சொல்லுவார். 4வது அந்தர்யாமித்துவம்ன்ற நிலை. அந்தர்யாமித்துவம்னா என்னன்னா பிரேம பக்தியினால் நம்ம சுவாமியை கொண்டு நம்முடைய ஹிருதயாகாசத்தில் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன்னு அவனை எழுந்தருள பண்ணுவது அந்தர்யாமித்துவம். அந்த அந்தர்யாமித்துவத்தை எப்படி மழை மேகங்களுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கோ அந்த மாதிரி பகவானே நீங்கள் என் ஹிருதயத்தில் வரணும்னு 4வது பாட்டில் ஆழிமழை கண்ணால் அதை உணர்த்தினா. கடைசியாக அர்ச்சைன்னு பேர். 5வது நிலை அர்ச்சைன்னா என்ன? பரமபதத்தில் நம்ம அவனை பார்க்க முடியாது, பார்க்கடலுக்கும் போக முடியாது, அவதார காலத்தில் நம்ம இல்லை, அந்தர்யாமியாக நம்மளை உள்ளே நிற்க வைக்கிறதுக்கு அவ்வளவு பக்தி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? பல திருக்கோயில்களில் வந்து அவன் விக்கிரக ரூபமாக சுக்ரகே விக்கிரகேத்தேன்னு குடிக்கொள்கிறான்னு. அந்த விக்கிரகங்களுக்குத்தான் அர்ச்சாவதாரம்னு பேர். அந்த அர்ச்சாவதாரத்தோட பெருமையைத்தான் 5வது நிலையாக இந்த மாயனை மண்ணு வடமதுரைன்ற பாசுரத்தில் சொல்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை போன பாட்டோட ஒரு பெரிய தொடர்ச்சி என்னன்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்தோட பெருமையை ஆடி மழை கண்ணான்னு சொன்னால் பாழியம் தோளுடைய பத்மநாபனாக நீ இருக்கணும்னா உடனே கண்ணனுடைய ஞாபகம் வந்துடுத்து. அந்த கண்ணன் எங்கு பிறந்தான், எப்படி நந்தகோகுலம் சென்றான்றதையெல்லாம் அழகாக சுருக்கமாக இதில் விவரிக்கிறார். கண்ணன் யாரு? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மாயனை அவன் மாயன்னு ஆரம்பிச்சுட்டாளாம். பின்னாடி மாமாயன்னு ஒரு வார்த்தை ஒரு பாட்டில் சேர்த்தே சொல்ல போகிறான். மாயன்னா யாரு? அற்புதமான சேஷ்டிதங்களை கொண்டவன். பிறந்தது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் 8வது மாதமே அர்த்தராத்திரி இருட்டில் சிறைச்சாலையில் பிறந்த மாயனை. பிறந்த இடத்துல வளராத மாயனை. அப்பா நந்தகோகுலத்தில் விடச்சே அந்த பூட்டு கதவுகள்லாம் திறந்து வச்சு கொட்டுற மழையில் தான் நந்தகோகுலத்துக்கு போன மாயனை. அங்கே அப்பா அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே பூத்தனை சகடாசுரன் திருநாவர்தனை அழித்த மாயனை. காளியன் பேரில் நர்த்தனம் பண்ண ஒரு மாயனை. 2 கோபிகை ஒரு கண்ணன், 2 கண்ணன் ஒரு கோபிகை, நடுவில் வேணுகோபாலன்னு அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு ராசக்கிரீட பண்ண ஒரு மாயனை. மறுபடியும் மதுராபுரிக்கு மற்றொரு சாதுவான அக்ரூரோட போய் கம்சனை அழித்தவனை. துவாரகையை யாராவது கடலுக்கு நடுவில் நிர்மாணம் பண்ண முடியுமா? போன ராமாவதாரத்தில் கடலை தாண்ட முடியாமல் அதை கையை கூப்பி சரணாகதி பண்ண இவனா கடலுக்கு நடுவில் துவாரகையை கட்ட போகிறான்னு
ஏளனமாக பேசியவர்களுக்கு மத்தியில் கடலுக்கு நடுவில் முதலாக ஒரு நகரை கட்டி துவாரகாதீசனாக குடிகொண்ட மாயனை, ருக்மிணி குச்சேலனுக்கு தான் அனுக்கிரகம் பண்ணதோடு இல்லாமல் பாரத யுத்தத்தை நடத்தி பார்த்தசாரதியாக இருந்த மாயனைன்னு கிருஷ்ணாவதாரம் முழுக்க இந்த ஒரு பதத்திலேயே இந்த பாட்டில் அவனுடைய அவதார கதைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாளாம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்ககதாத்யுதாயுதம்னு பாகவதத்தில் சுகபிரம்மம் எதை சொன்னாரோ அதை அப்படியே சுருக்கி மாயனை அவன் எங்கே அவதாரம் பண்ணான்? மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணுன்ற தமிழ் பதத்துக்கு என்ன அர்த்தம்னா உயர்ந்தன்னு அர்த்தம். வடமதுரை உயர்ந்தது. விக்கியாத்தே மதுராபுரே கிளபவத் சாநித்திய புண்ணியோத்தரேன்னு சொல்வார் நாராயணியத்தில் பட்டத்திரி. சாநித்தியம் நிறைஞ்ச ஒரு மதுரை, அதைத்தான் இவன் தமிழில் சொன்னான் மண்ணு வடமதுரை மைந்தனை. ஏன் அவன் அயோத்திய ராமனா அவதாரம் பண்ணிச்சே தேர்ந்தெடுத்தா மாதிரி இந்த மதுரையை தேர்ந்தெடுத்தான்னா இதுவும் மண்ணு மதுரையாத்தானே இருக்கணும். வடமதுரைனா என்ன அர்த்தம்? வடமதுரைன்னு இவ சொன்னதுனால தென்மதுரைன்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு புரிய வைக்கிறாளாம். தென்மதுரை எது? ஸ்ரீவில்லிபுத்தூரான எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது தென்மதுரை. கண்ணன் பிறந்தது வடமதுரை. இப்போ இந்த பாவை நோன்பல தென்மதுரையே நான் வடமதுரையாக ஆக்கின்றிருக்கேன் என்னுடைய மனப்பூர்வமாக. தென்மதுரைக்கு என்ன சிறப்பு? எங்கள் அப்பா அங்கே பகவானுக்கு போய் பல்லாண்டு பாடினார் மதுரையில் பாண்டியனுடைய அரண்மனையில், அது சிறப்பு. வடமதுரைக்கு என்ன சிறப்பு? இந்த கண்ணன் இங்கே பிறந்தது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அவன் அவதாரம் பண்ண உடனே நந்தகோகுலத்துக்கு போன அழக அடுத்த வரியில் சொல்லிட்டா. தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனையை தாண்டி போனதை சொல்றா. வசுதேவர் அந்த கண்ணனை அழிச்சுண்டு கிளம்பி போகக்கூடிய சமயத்தில் யமுனா நதி பிரவாகமாக இருந்தது. எப்படி போகிறதுன்னு தெரியல, யமுனை வழிவிட்டு தான். அதனால் ஆண்டாள் யமுனையை வாழ்த்தி ஒரு பட்டம் கொடுக்குறா. அம்மா நீ நீர் யமுனை இல்லை, பெருநீர் யமுனை இல்லை, தூய பெருநீர் யமுனை. என்ன தூய பெருநீர்? எங்கள் கண்ணனுக்கு வழிவிட்டையே. ராமாவதாரத்தில் யார் சீத்தையை தூக்கிட்டு போனான்னு அப்போ இருந்த கோதாவரி கிட்டக்க ராமன் கேட்டார். ராவணனுக்கு பயந்துண்டு கோதாவரி பதில் சொல்லலை. அந்த கோதாவரி எங்கேயோ ராவணன் லங்கையில் இருந்தான், இது பஞ்சவடியில் இருந்தது. ஆனால் நீ கம்சனுடைய மதில் சுவரையே தொட்டுண்டு ஓடுற, பக்கத்தில் இருக்கிற கம்சனுக்கு பயப்படலை. நீ அல்லவோ தூய பெருநீர். அது மாத்திரம் இல்லை, என் கண்ணன் இப்போ உள்ளே போகிறான்னு போயிட்டு தினமும் உன் இடத்துல ஸ்நானம் பண்ண போகிறான், வாயை குப்பளிக்க போகிறான், அவனுடைய சம்ஸ்லேஷம் உனக்கு கிடைக்க போகிறது. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், நீ தூய பெருநீர் யமுனை. அப்படிப்பட்ட யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்தில் தோன்றின ஒரு அணி விளக்காக பகவான் அங்கே போய் சேர்ந்துட்டானான். அப்படி சேர்ந்தவன் யாருக்கு பெருமையை சேர்த்தான்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அந்த யசோத அம்மாவுக்கு ஒரு பெரிய பெருமை வரும்படியாக பண்ணிவிட்டானாம். ஆழ்வார்களே தேவகி புலம்புறா மாதிரி 10 பாட்டு எழுதியிருக்கா. எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாலே யான் பெற்றிலனே. தேவகி சொல்கிறாளாம், நான் பெத்தெடுத்தனை தவிர கர்ப்பத்தில் தாங்கினனை தவிர எனக்கு என்ன அவனோட லீலையை பார்த்தனா, அவனை குளிப்பாட்டினா, நாக்கு வழிச்சு விட்டனா, அவனோட நடையழகை பார்த்தனா, ஒன்றுமே பார்க்கலையே. ஆபரணத்தை பார்த்தேன், அமுச்சு வச்சுட்டனே, எனக்கு கிடைக்கலையேன்னா. அப்போ இவர் சந்தோஷத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன்றது ஆண்டாள் உபயோகம் பண்ண அற்புதமான திருநாமம். இந்த ஒரு பாசுரத்தில் தாம் உதரனாக கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன கண்ணன் பண்ண லீலையை இந்த ஒரு பதத்தில் யசோதையோடு சேர்த்து ஆண்டாள் சொன்னது தான் அவளுடைய அற்புதமான சிந்தனை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஏன் தாமோதரன்னு பேர்? இவன் பண்ண சேஷ்டிதங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் யசோதை கோச்சுண்டு என்ன பண்ணா, ஒரு முழம் கயிறை எடுத்துன்னு கண்ணனை போட்டு உரலோட கட்டுறதுக்காக வந்தா. பகவான் என்ன பண்ணார்? கட்டுப்பட்டார். முதல்ல கட்ட முடியல அவளால். எத்தனை போய் இடுப்பில் கட்டினாலும் ஒரு அங்குலம் குறைஞ்சிட்டே இருந்தது. இன்னொரு அங்குலம் சேர்ந்து கட்டுவா, அப்பவும் குறையும். அம்மா சோர்ந்து போகிறத பார்த்தார். ஆகா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனேன்னு அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவன்னு சொல்கிறாளே, அப்படி கஷ்டப்படுத்துகிறமேன்னு முதல்ல எடுத்த ஒரு அங்குலம் இருக்க, அதுக்கே தான் கட்டுப்பட்டாராம். அதனால தான் உதரனாக கட்டுப்பட்டதுனால தாமோதரனை நம்ம அப்படிப்பட்ட பெருமாளை என்ன பண்ணணும்? தூயோமாய் வந்தோம்.
அதாவது தாமோதர திருநாமத்துக்கு என்ன பெருமைன்னா, தேசிகன் சொல்வார், பத்தம் ததா பாவயதா முகுந்தம் அயத்தின விச்சேத்தினி கர்மபந்தே. அவன் கட்டுப்பட்ட சரித்திரத்தை கேட்டால் நமக்கு கட்டு போயிடும்னு இந்த பாட்டுக்கு பலன். நமக்கு கட்டுன்னா என்ன கட்டு? பாசம், பந்தம், பாபம் அப்படின்ற கட்டுக்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுமாம். அப்படிப்பட்ட தாமோதரனை நம்ம தூயோமாய் வந்தோம். தூயோமாய் வந்தோம்னா என்ன அர்த்தம்? தூய்மைன்றது ஒரு மனுஷனுக்கு எதில் இருக்கணும்னா, அகத்தூய்மையும் வேணும், புறத்தூய்மையும் வேணும். அகத்தூய்மை நீரால் அமையும், புறத்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு சொல்வார். அப்போ நம்ம மனசுலையும் தூய சிந்தனையோடு நம்ம வந்திருக்கோம். அப்படி வந்து நம்ம பண்ண வேண்டியது என்ன? தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க வேண்டும். திரிகரண சுத்தியை மிகவும் எளிமையாக வேதம் உபனிஷத்து என்ன சொல்லித்தோ அதை 3 பதங்களில் ஆண்டாள் சொல்லிட்டா. நம்ம உய்வடையணும்னா கலியுகத்தில் எல்லாரும் வாயால் பாடணும், அவரவர்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லணும், மனசால சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சு கோபிகைகள்லாம் என்ன பண்ணா? தவ கதாமிருதமும் கிருஷ்ணா தப்த ஜீவனமும் கவிபிரீட்டிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களமும் கிருஷ்ணா ஸ்ரீமதாதிருத்தமும் புவி கிருணந்தி தேஹே கிருஷ்ணா பூரிதா ஜனாகா. இதுக்கு தான் வாயினால் பாடின்னு பேர். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவனுடைய திருநாமத்தை சொல்லணும், மனசால் அவனை சிந்திக்கணும். முடிஞ்சால் 2 துளசி ஏதாவது ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு தூமலர் தூவி தொழணும். இந்த திரிகரண சுத்தியில் ஏதாவது ஒன்றுத்தை பண்ணாலும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? போய பிழையும் புகு தருவான் நின்றனவும். 2 வார்த்தையை சொன்ன முனிவர் யோகி ஐயம் பிச்சை மாதிரி. இது போய பிழை புகு தருவான் நின்றனவும். அதாவது போய பிழைனா போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணது இருக்கே சஞ்சித்தம்னு, அது தொடர்ந்துட்டு வரதே, அது போய பிழை. இப்போ நம்ம திரிகரண சுத்தியால் பூவை தூவியோ அவருடைய திருநாமத்தை சொல்லியோ மனசில் நினச்சோ பண்ணால் புகு தருவான் நின்றனவும். இனிமே நமக்கு வரக்கூடிய பாவங்களும் நம்மகிட்டக்க வராது. பண்ண பாவங்கள், வரப்போகிற பாவங்கள் இதெல்லாம் எப்படி போகும்னா ஆண்டாள் தீயினில் தூசாகும் செப்பேதோர் எம்பாவாய். நெருப்பிலிட்ட பஞ்சு போல அத்தனையும் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு திரிகரண சுத்தியை உபதேசம் பண்ணி கண்ணனுடைய அவதார வைபவத்தை சொன்ன அற்புதமான பாசுரம் இன்றைய தின பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரைன்ற ஒரு பாசுரம்.
தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. இந்த இனிய புலர்காலை பொழுதிலே மாணிக்கவாசகப் பெருமானுடைய 5வது பாடலுக்கு வருகிறோம். முதல் பாடலிலே ஆதியும் அந்தவுமில்லா அரும்பெரும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் என்று தொடங்கி 2வது பாடலிலே பாசம் பரஞ்சோதிக்கண்பாய் நீ இன்னமும் நேரிழையாய் நேரிழையீர் என்று உறங்காமல் இருக்கின்ற பெண்களெல்லாம் உறங்கியிருக்கின்ற பெண்களை உறங்காமல் எழுந்து வந்த பெண்கள் எழுப்பிக் கொண்டு வருவது போல 3வது பாட்டிலே உன்னித் திலநகையாய் இன்னும் தையலிதியோ என்று ஒவ்வொரு மகளிராக எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக் கசிந்துள்ளம் உள்நக்கு நின்றுருகை ஆமாட்டோம் என்றெல்லாம் சொல்லி வந்தவள் இன்னும் படுத்து கொண்டிருக்கிறாயே மகளே எழுந்து வா என்று ஒவ்வொரு பாட்டிலும் அவனது இறைவனது புகழை பாடி பாடி 5வது பாடலிலே மாலரியான் ஆண்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் என்று வருகின்ற பாடலை என்ற இனிமையான வேளையில் பார்க்க இருக்கிறோம். முதலிலே பாடல் முழுமையும் பார்த்துவிட்டு பிறகு அதனுடைய நுண்பொருள் விளக்கத்தை பார்ப்போம். மாலரியான் ஆண்முகனும் காணாமலையினை
மாலறியா நான்முகனும் காணா மலையினை. மால் திருமால், மயக்கத்தை உடையவன் என்று கூட பொருள் சொல்லலாம். மாலறியா நான்முகனும், மாலும் திருமாலும் அறிய முடியவில்லை, நான்முகனும் அறிய முடியவில்லை. ஆனாலும் நாங்கள் அறிவோம் என்று நீ ஒரு நாள் சொன்னாயே, எப்படி சொன்னாய்? அவர்களாலேயே தேவர்களாலும் மூவர்களாலும் அறிய முடியாத அவன் உனக்கு எப்படி எளிமையாக தெரிவான் என்று சொன்னாய்? பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் என்கிறார். மாலறியான் நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கங்கள் என்றால் பொய்மை. பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தமை நாணியே என்பது தேவாரம். அன்பினால் பூஜை செய்பவருடைய மனத்தை ஆண்டவன் அறிவான். ஆடம்பரமாக பூஜை செய்து நான் செய்கிறேன் என்று எல்லோருக்கும் பறைசாற்றுவது போல செய்தால் அதை கண்டு நாணி இறைவன் சிரிப்பானாம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே தூய்மையான அன்போடு மட்டுமே வணங்க வேண்டும். அதனால்தான் வள்ளற்பெருமான் கூட ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்றார். படிரி என்றால் வஞ்சக மனப்பான்மை உடையவள். படிரு என்றால் வஞ்சகம். படிரி என்றால் அந்த வஞ்சகத்தை உடைய பெண்ணாக இருக்கிறாயே, நாம் அறிவோம், நாங்களெல்லாம் பெருமானை அறிய மாட்டோமோ என்று சொல்லி நாம் அறிவோம் என்று சொல்லுகிறாயே, அப்படிப்பட்ட பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய். உன்னுடைய வாய் திறந்தாலே நல்ல தேன் போன்ற இனிமையான மொழியை பேசுகின்ற உன் வாயை திறந்தாலே அப்படிப்பட்ட குணத்தை உடையவளே, கடைதிரை உன்னுடைய வாயிற்கதவை திறந்து எங்களோடு வந்து சேர்ந்து கொண்டு இறைவனை பாட வருவாயா, வா மகளே என்று அழைக்கிறார்கள் இப்பாடலிலே. பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் என்பது முதல் பாட்டிலே வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று மூன்றாவது பாடலிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண் கேட்பாள். என்ன பார்த்தோம் அல்லவா, எல்லாரும் வந்து விட்டார்களா, என்னை மட்டும் அழைக்கிறீர்களே என்று கேட்டாள். ஆனால் அப்படி இல்லை, எல்லாரும் வந்து விட்டார்கள், நீ வேண்டுமானால் வந்து எண்ணிக்கொள் என்று சொன்னாயே. இப்பொழுது அப்படிப்பட்ட நீ ஞாலமே விண்ணவே பிறவே அறிவறியான். ஞாலம் என்றால் இந்த உலகம். இந்த உலகம் பூமி பந்து உலகிலே அந்தரத்திலே பிரபஞ்சத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஞாலுதல் என்றால் தொங்குதல் என்று பெயர். ஞாலம் என்பது அதனால்தான் ஞாலுதல் என்ற சொல்லிலிருந்து தான் ஞாலம் வந்தது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் வானுலகையும் சேர்ந்தது தான் இந்த ஞாலம். ஞால் என்பது உலகம், ஞாலுதல் தொங்குதல். அதையும் முன்னாடி சொன்னது போலவே நான்முகனும் அறிய மாட்டான். பிறவே பின்னர் எந்த பொருளாலும் அறிய முடியாத இறைவனை நாம் அறிவோம் என்று சொல்லிவிட்டாயே மகளே, நீ எழுந்து வர வேண்டாமா? கோலம் நம்மை ஆட்கொண்டருளி, அவனுடைய கோலம் இருக்கின்றதே, உயர்ந்தவனாக இருக்கின்றவனுடைய ஏகனாக அநேகனாக உயர்ந்ததாக இருக்கின்ற பக்தியினுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால், அழிஞ்சில் விதை எப்படி தாய்மரத்தின் மீதையே ஒட்டி கொண்டு விடுகிறதோ, எப்படி ஊசி எப்படி காந்தத்தால் கவரப்படுகிறதோ, பதிவிரதை எப்படி தன் பதியினுடைய நினைவிலேயே இருக்கிறாளோ, கொடி எப்படி மரத்தை தழுவிக்கொள்கிறதோ, அப்படி இறைவனுடைய பாதார விந்தங்களை அவனுடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் பற்றி கொண்டே இருத்தல், அதுதான் பக்தியின் லட்சணம், பக்தியின் இலக்கணம் என்று ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லியிருக்கிறார். அழிஞ்சில் விதை என்பது அந்த விதை வெளியே செல்லாமல் அந்த மரத்தினுடைய ஒட்டி கொண்டிருக்கும் என்பது தேடி தேடி சென்று அதனோடு ஒட்டி கொள்ளுமா. அப்படிப்பட்ட மரங்களெல்லாம் விதைகளெல்லாம் இயற்கையிலேயே தாய்மரத்தை தேடி ஓடும் அந்த விதைகளைப் போல நம்முடைய ஜீவனாக உயிர்நாடியாக இருக்கின்ற இறைவனை, பதியாகிய இறைவனை பசுவாகிய நாமெல்லாம் சென்று பரமாத்மாவை ஜீவாத்மாக்கள் எல்லாம் சென்று சேருதல் என்பதுதான் இதனுடைய நுண்பொருள். ஆகவே இயற்கையில் எப்படி
ஒன்றையொன்று பிணைத்து இருக்கிறதோ அதை போலவே நம்முடைய மனம் இறைவனுடைய பாதார விந்தங்களில் பற்றிக்கொள்வதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது போல அவனுடைய திருவடிகளை பற்றிக்கொள்வதுதான் உண்மையான பக்திக்கு அடையாளம் என்பது போல தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் என்று சொன்னது போல இங்கே பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் வந்து உன் வாசலை திறந்து எங்களோடு சேர்ந்து உன்னையும் தூய்மை செய்து கொண்டு வா, நாமும் சென்று சேர்ந்து அவனை பாடுவோம். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி. அவனுடைய சீலம் மனத்தை ஒருமுகப்படுத்தாமல் பலமுகமாக செலவிடுவதனால் நம்முடைய கவனம் ஓரிடத்தில் தங்காது. எப்படி சூரியனுடைய கதிர்களை பூதக்கண்ணாடியில் வைத்து ஒருமுகமாக செலுத்துகின்ற பொழுது கீழே இருக்கின்ற பஞ்சு பற்றி கொள்கிறதோ அப்படி நம்முடைய மனம் ஒன்றி இருக்கும் பொழுதுதான் அது எந்த செயலாயினும் தேர்வாயினும் வழிபாடாயினும் நம்முடைய உள்ளம் ஒன்றி இருந்தால் ஒன்று இருந்து நினைமிங்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் திரு சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்று உவக்கும் எம்பெருமான் திருக்குறிப்பே என்று சொல்வது போல ஒன்று இருந்து அவனை வழிபட்டால் அவனே நீ எப்பொழுது வந்தாயப்பா என்று இறைவன் கேட்பானாம். அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய மனத்தோடு ஒருமை மனத்தோடு கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுகிறோமே அந்த மனத்தோடு செய்கின்ற பொழுதுதான் பக்தி சிறக்கிறது. நீராடுகின்ற அந்த புலர்காலை பொழுது விழிந்து போகும் அல்லவா. ஆகவே நாமெல்லாம் சென்று விரைவாக சென்று அந்த பாவை நோன்பு ஏற்றி வருவோம் வா என்று அழைக்கிறாள். நெஞ்சில் பொய்யில்லாமல் உண்மையான அன்போடு சென்றால் மெய்யான அன்பனாக இருக்கின்ற ஐயப்பனை தரிசிக்கலாம் என்று ஒரு பாடல் வரும். அதுபோல நம்முடைய உள்ளத்திலே அன்பு என்றது ஒருமுகப்படுத்தப்பட்ட மேலான மிக மிக இன்றியமையாத உணர்வாக இருக்க வேண்டியது பக்தி. அப்படிப்பட்ட பக்தி இல்லாமல் ஏதோ போன போக்கில் சொல்லுகின்றாயே மகளே, அப்படி சொல்லாதே. அவன் நம்முடைய கருமேனி கழிக்க வந்த பெருமான், கருணையின் வடிவமன். அப்படிப்பட்ட பெருமானை நான்முகனும் காண முடியவில்லை, திருமாலும் காண முடியவில்லை. அப்படிப்பட்டவனை நாங்கள் அறிவோம் என்று சொன்னாயே. அவனுடைய பாதாளம் 7 சொற்கழிவு பாதமலர். அவனுடைய பாதமலரை யாராலும் அறிய முடியாது. இன்றைக்கு கூட திருவண்ணாமலையினுடைய உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட அவனுடைய ஆழம் 260 கிலோமீட்டருக்கு மேலே பூமிக்குள்ளார இருக்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த மலையாக இருக்கின்ற இறைவெருமானை சிவபெருமானை நாமெல்லாம் சென்று வழிபட வேண்டும். அந்த நீராடுதல் துறைக்கு சென்று பாவை நோன்பு இயற்றி காத்யாயினி தேவியை வழிபட்டு வர வேண்டும் அல்லவா. எழுந்துவா மகளே என்று சொல்லி அந்த அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் தன்மையைப் போல இறைவனுடைய கருணாகடாட்சம் கருணாகர தொண்டனாக இருக்கின்ற அப்படிப்பட்ட அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்ற அந்த ஆனந்த சிவன் நம்மை வாழ வைப்பதற்காக, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைப்பதற்காக அவன் நம்மை அழைக்கிறான். நாமெல்லாம் சென்று அவனை வழிபடுவோம் வா மகளே என்று ஒருவரை ஒருவர் எழுப்பி உரையாடுதல் வகையிலே இந்த மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலை அமைத்து நம்மையெல்லாம் இந்த புலர்காலை பொழுதிலே வைகரை விடியலிலே இனிமையான இந்த வரிகளை சொல்லி நம்முடைய பாடலிலே ஆழ்கின்ற பொழுது நம்மை அறியாமல் மெய்யான பக்தி நம்ம மனத்திலே உண்டாகிறது அல்லவா. நாளையும் சிந்திப்போம்.